ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி வினு. இது வினுஸ் தமிழ் ஆடியோ நாவல் சேனல். என்னோட கதைகளை என்னோட குரலில் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்ட்டாகவும் பதிவு பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். பிழையும் சரியில் முடியுதே. பிழை 13. மறுநாள் காலை வழக்கத்திற்கு மாறாக எழும் சமயத்திற்கு சற்று முன்னதாகவே எழுந்தாள் பிரணதி. அவள் காலை வேலைகளை முடித்துவிட்டு மிகவும் தயங்கியவாறு சமையலறையில் இருக்கும் தனத்தை தேடி வந்தாள். வந்தவள் நேரடியாக விஷயத்தை கூறாமல் தண்ணீர் முண்டு குடிப்பது போலவும் காலியான மளிகை பொருட்கள் டப்பாக்களை உருட்டுவது போலவும் இருக்க, என்ன விஷயமா மகாராணி சமையலறை வரைக்கும் வந்திருக்கீங்க என்றார் அதட்டும் தோணியல். இதனால் சற்று பீதியானாலும் பயத்தை வெளிக்காட்டாமல் நடுங்கியவாறு, அது தனமா என்றாள். தனமோ வெடுக்கென திரும்பி அவளை முறைக்க, சாரி சித்தி என்றாள். என்றார் சற்று அழுத்தமாக. இனி ஸ்ரீ ஹாஸ்பிட்டலில் வேலையில் எனக்கு என்றால் தலை கவிழ்ந்தவாறு. ஒரு சில நொடி தனத்தின் கை வேலை நிறுத்தம் செய்தாலும் அவள் கூற்றை கண்டுகொள்ளாமல் அவர் பணியை தொடர, ஆனால் ஒரு பொட்டிக்கில் வேலை கிடச்சிருக்கு, இன்னைக்கு இருந்தே வர சொல்லிட்டாங்க, நான் அங்கே தான் போக போகிறேன். இது எங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைக்கு பக்கத்திலே தான் இருக்குது. வேற ஹாஸ்பிட்டல்லையும் வேலைக்கு சொல்லியிருக்கேன், கிடைச்சா நிச்சயம் மாறிடுவேன் என்று அவள் கூறிக்கொண்டு இருக்கும் பொழுதே அவளிடம் மதிய வேளை உணவு பையை நீட்டினார் தனம். பிரணத்தியோ அதிர்ந்தவாறு அவரை நோக்க, என்ன பார்க்குற? எப்படி தெரியும்னா, உன்னோட ஒவ்வொரு அசைவும் எனக்கு தெரியும். நைட் வண்டி வீட்டுக்கு வரல, கழுத்தில் உன் செயின் இல்லை, நோட்டு வேணும்னு கிரண் உன் நம்பருக்கு ஃபோன் பண்ணான், ஹாஸ்பிட்டலே வச்சுட்டு போயிட்டதா சொன்னாங்க. ஆனால் உன் முகத்தில் கவலை இல்லை, தோணுச்சு புது வேலை ஏதோ கிடச்சிருக்கும்னு. அதுக்கேற்ற மாதிரி தான் நீயும் காலையிலே கிளம்பினையா, அதான் மத்தியான சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன் என்றார். கண்களில் நீர் பெருக்கெடுத்தாலும் விழிகளை உருட்டி சமாளித்து கொண்டாள். மென் புன்னகை செய்தவாறு சிறு தலையசைப்பை தனத்தை பார்த்து செய்துவிட்டு நகர, அதில் பஸ் டிக்கெட்டுக்கு பணம் வச்சிருக்கேன், நடந்து போகாத, பஸ்ஸில் போ. முகம் வெளிரி போயிருக்கு, ரத்தம் கொடுத்துருப்பேன்னு நினைக்கேன், மிச்சம் பண்ணுறேன்னு எங்கேயாவது மயங்கி விழுந்து தொலைஞ்சிராத என்றார். என்னதான் அதட்டும் தோணியில் அவர் அதை கூறினாலும் அதற்கு பின் இருக்கும் அவரின் அன்பு அவளுக்கு புரியாமல் இல்லை. சரி என்று வெளியில் செல்ல, புத்தக பையுடன் வந்தான் தம்பி கிரண். டேய், என்னடா நீயும் சீக்கிரம் கிளம்பிட்ட என்றாள். ஆமாக்கா, ஸ்பெஷல் கிளாஸ் அது இதுன்னு உயிரை எடுக்கிறாங்க என்றவரின் தோள் மேல் கை போட்டவள், தொலைச்சிருவேன் ஒழுங்கா படி என்று பேருந்து நிலையத்தை நோக்கி நடந்தனர். 2 முறை கிரணோ பிரணதியை திரும்பி பார்க்க, சர்வா தவிர எதை பத்தினாலும் பேசு என்றால் தம்பியை திரும்பியும் பாராமல். சப்பா என்று பெருமூச்சு விட்டவன், சரி எங்க வேலைக்கு போற என்றான். தம்பியை பார்த்து ஹஹாவென சிரித்தவள், இடத்த இனிதாண்டா தேடி கண்டுபிடிக்கணும், அப்புறம் போய் உன் மாமங்கிட்ட சொல்லு, சின்ன பசங்களை தூது அனுப்புகிற வேலையெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா வீட்டில் பார்க்குற பொண்ணை கட்டுட்டு நிம்மதியாக இருக்க சொல்லு, தேவையில்லாத ரிஸ்கெல்லாம் வேண்டாம் என்றாள். கிரணோ அதிர்ந்தவாறு தமக்கையை நோக்க, என்ன பார்க்குற, நான் உன் அக்காடா, நேற்று உனக்கு நோட்டு அவன் தான் வாங்கி கொடுத்துருப்பான், என் நம்பருக்கு ஃபோன் போட்டிருப்பான், விஷயம் தெரிஞ்சிருக்கும், நான் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கலங்கிறது. யாருக்கு நிம்மதியோ இல்லையோ அவனுக்கு பெரிய நிம்மதி. ஆனால் அவன் நினைக்கிற எதுவும் நடக்காத கிரண் என்றால் உயிர் பற்ற குரலில். ஏங்கா என்க சொன்னா உனக்கு புரியாத கிரண், பிடிச்சிருக்க அப்படின்றக்காக பேருக்கு சேர்ந்து வாழ முடியாது. கல்யாண ஆசையெல்லாம் லைஃப்பில் கொஞ்ச நாளுக்கு தான், அப்புறம் நாள் ஆக ஆக நமக்குன்னு ஒரு குழந்தை வேணும்னு தோணும். நமக்கு தோணுதோ இல்லையோ சுற்றி இருக்கிறவங்க சும்மா விட மாட்டாங்க. உனக்கு தான் தெரியுமே அக்காவோட உடல்நிலை, அதுக்கப்புறம் பிரச்சனைன்னு வந்து பிரியறதுக்கு இப்போவே பிரிஞ்சிட்டு விலகி போகிறதா நல்லது. நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் கிரண், என் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும் தான், வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படுறதுக்கு தற்காலிக கஷ்டத்தை ஈஸியாக சமாளிச்சிடலாம். இதில் பாதி உனக்கு புரியாமல் இருக்கலாம், நிச்சயம் ஒரு நாள் உங்ககிட்ட எல்லாம் சொல்கிறேன். இப்போதைக்கு நீ நல்லா படிக்கிற வேலையை மட்டும் பாரு என்றாள். என்றவாறு வந்த பஸ்ஸில் ஏறி அவரவர் இடத்திற்கு பயணமானர். சோஃபியா பொட்டிக் முற்றிலும் நவீன கலை அழகுடன் வடிவமைக்கப்பட்ட மிகப்பெரிய பொட்டிக் தான். வாவ் என்றவாறு உள்ளே நுழைய, இத்தனை நாள் வெறும் ஃபினாயில் மருந்து வாசத்தை நுகர்ந்தவளுக்கு
இதமான இந்த நறுமணமும் ஏசியின் குளிரும் அதனுள் நுழைந்தவுடன் மனதை மயக்கியது. அனைத்தும் உயர் ரக திருமண உடைகள். உள்நாட்டில் மட்டுமல்லாது வெளிநாட்டிற்கும் ஏற்றுமதி செய்வர் போலும். கொரியர் செய்வதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே 10-15 நபர்களுக்கு மேல் அங்கு பணியில் அமர்த்தப்பட்டிருந்தனர். ஆனால் அக்காலை வேளையில் கூட தத்தமது பணியில் மும்மரமாக இருந்தனரே தவிர இவளை யாரும் கண்டுகொண்டதாக கூட தெரியவில்லை. பிரணதி என்ற சத்தம் வர திசையை நோக்கி திரும்பினாள். அவரேதான் ஏஞ்சலின். ஹாய் மேம், குட் மார்னிங் என்க. குட் மார்னிங் என்றவர், பரவாயில்லையே, ஃபர்ஸ்ட் டே முன்ன பின்ன வருவேன் நினச்சேன், ஷார்ப்பாக வந்துட்ட. குட், ஆனால் நம்ம ஷாப் ஓப்பனிங் டைம் 10:30 தான். அது வரைக்கும் நைட் எடுத்த ஆர்டர்ஸை முதல்ல பேக் பண்ணிடுவோம். சரி வா, உன்னை போர் அடிக்காமல் சுற்றி காட்டுறேன். போக போக நீயே தெரிஞ்சுக்குவ என்று அனைத்தையும் சுற்றி காட்டியவர் அவர் அறையில் அமர்ந்து தேநீர் பருகினர் இருவரும். என்னோட வேலை எது மேம் என்க. இப்போதைக்கு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லை, மற்றவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணு, 1 or 2 days நான் சொல்கிறேன் என்றதும் குழப்பமாக பார்த்தால் பிரணதி. எப்போவுமே என் மூளை சொல்கிறத விட மனசு சொல்கிறதான் செய்வேன். ஏனோ உன்னை பார்க்கும்போது உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு என் மனசு சொல்லுச்சு. ஆனால் பணமாக கொடுத்தா நிச்சயமாக நீ வாங்க மாட்டான்னு தெரியும். அதை உன்கிட்ட பேசின நொடி புரிஞ்சுக்கிட்டேன். அதான் வேலைக்கு கூப்பிட்டேன். நம்ம கடையில் வேலை பார்க்குற முக்கால்வாசி பேர் ப்ரொஃபஷனல் டிசைனர்ஸ் கிடையாது. சாதாரண வாழ்க்கையை வாழ்கிறதுக்கே ஸ்ட்ரகிள் பண்ணுற அன்எஜுகேட்டட் பெண்கள் தான். இதில் நிறைய பேர் சிங்கிள் மதர் இருக்காங்க, ஃபிசிக்கலாக அப்யூஸ் ஆன பெண்களும் இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தர் பின்னாலேயும் ஒரு பெரிய கதை இருக்குது. அதை நினச்சிட்டு கவலைப்பட்டே இருந்தா எப்போ நம்ம சாதிக்கிறது? பெண்கள் கிட்ட தான் நிறைய பவர்ஸ் இருக்கு. அதனால தான் கடவுள் எல்லா வெளிகளையும் பெண்களுக்கு கொடுத்திருக்கார். அடிக்க அடிக்க கடினமா மாறணுமே தவிர உடைஞ்சு போகக்கூடாது. நமக்குள்ள எப்பவுமே ஒரு ஸ்பார்க் இருக்கும். அதை அப்பப்போ ஊதி அணையாம பார்த்துக்கணும். அந்த ஸ்பார்க் தான் நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸையும் வில் பவரையும் கொடுக்கும். வாழ்க்கையை பார்த்து பயந்து ஓடக்கூடாது. நம்மளோட முதல் எதிரியை இன்செக்யூர் டிபெண்ட் பண்ணி வாழ்றது தான். இந்த 2 விஷயத்தை மட்டும் தூக்கி எறிஞ்சா போதும். இந்த வாழ்க்கை ரொம்ப அழகா தெரியும் என்றவரே விழி அகலாமல் பார்த்து கொண்டிருந்தாள் பிரணதி. என்ன ரொம்ப பேசுறனோ என்றார் ஏஞ்சலின். சேச்சே இல்லை மேம், காசு கட்டி கவுன்சிலிங் எடுக்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். காசும் கொடுத்து கவுன்சிலிங் கொடுக்கறத முறை பார்க்குறேன் என்றாள். ஹஹாவென சிரித்தவரோ, எனக்கு குழந்தைங்க கிடையாது பிரணதி. நான் நினைச்சா ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கலாம். என் ஹஸ்பண்டும் உடன்படுவாங்க. ஆனால் கடவுள் ஏதாவது காரணம் இல்லாமல் இப்படி படைச்சிருக்க மாட்டார் இல்லையா? ஒரு குழந்தைக்கு அம்மாவா என் வட்டத்தை சுருக்கி வாழ நான் விரும்பலை. இங்கே இருக்கிறவங்க மேம்னு கூப்பிட்டாலும் எனக்கு அவங்க அம்மானு கூப்பிடுற மாதிரி தான் கேட்கும் என்று உடன் எழுந்து சென்று அவரை அணைத்து கொண்டாள். இங்க வரும்போது எனக்கு நிறைய டவுட் இருந்தது. ஆனா நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன்னு இப்போ புரியுது என்றாள். நோ பிரணதி, இங்க உள்ளவங்களே 2 yearsக்கு மேல சின்னதா ஷாப் ஓபன் பண்ணி சொந்த கால நிக்க சொல்லி அனுப்பிடுவேன். அது போலதான் உனக்கும் நல்ல ஜாப் கிடைக்கிற வரைக்கும் தான் என்றார். சரிங்க மேம், ஷியோர் என்று சென்றவள் திரும்பி தேங்க்யூ என்க. அவரோ தலை சாய்த்து அவளை கேள்வியாக நோக்க, உங்களுக்கு தெரியாது, ஆனால் என் மனசை அரைச்சிட்டு இருந்த என்னோட நிறைய கேள்விகளுக்கு இன்னைக்கு விட கிடைச்சிருக்கு என்றாள். எதை சொல்ற பிரணதி என்றார். கடவுள் காரணம் இல்லாம ஒரு விஷயத்தை செய்ய மாட்டாருன்றது என்றவுடன் எஸ், அப்சல்யூட்லி ட்ரூ என்றார் தோள்களை குலுக்கியவாறு. அன்றைய நாள் எந்த கவலையும் இல்லாமல் நன்றாகவே கடந்தது. அரசல் புரசலாக ஒவ்வொருவரின் கதையும் அறிந்தவள் ஐ எம் சோ பிளஸ்ட் என்று எண்ணிக்கொண்டாள். மாலை 6 மணிக்கு பணி முடிந்ததும் ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு செல்ல தயாராகி வந்தவள் முன் வந்து நின்றது ஒரு 2 வீலர். பிரணத்தியோ அந்த 2 வீலரையும் அதில் வந்த நபரையும் மாற்றி மாற்றி பார்க்க, என்னடி மனசுக்குள்ள பெரிய தியாகி நினைப்போ? காசுக்கு பதிலாக உன்னோட ஓடாத வண்டியை விட்டுட்டு போயிருக்க. இப்பதான் எனக்கு நல்லா புரியுது. உண்மையை சொல்லு, இவன் மட்டும் எப்படி ஸ்ரீ ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கலான்னு தானே உன் வண்டியை விட்டுட்டு போயிருக்க. எப்படியும் உன் வண்டியில் சரியான நேரத்துக்கு போக முடியாது. நான் லேட்டாக போகணும். பரத் சார் என்னை வேலையை விட்டு தூக்கணும். அதுதானே உன் எண்ணம் என்றாள் காயத்ரி. அவள் கூற்றை கேட்டதும் பிரணதியோ ஹாவென சிரிக்க, சிரிக்காதடி கடுப்பாகுது என்க. இல்லகாயு, சத்தியமா அப்படி ஒரு எண்ணத்துல விடலடி என்றால் புன்னகைத்தவாறு. பிழை 14. அப்புறம் ஹாஸ்பிட்டல் எல்லாம் எப்படி இருக்காங்க என்க. எல்லாம் நல்லா இருக்காங்க. உன்னதான் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்றோம். திரும்ப ஜாயின் பண்ண வாய்ப்பே இல்லையா என்றாள். இல்லகாயு,
அந்த ராம் சார் என்னை வச்சு பரத் டாக்டரை ரொம்ப கேவலமாக பேசினார். பரத் டாக்டருக்கு என்னை வேலையிலேருந்து தூக்கவும் முடியல, அதே சமயம் அண்ணனை எதிர்க்கவும் முடியல. தேவையில்லாமல் அவங்களுக்குள்ள பிரச்சனை வேண்டாம்னு நான் தான் விலகி வந்துட்டேன். நானும் நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என்றாள். புரியுது. அந்த ராம் சார் சரியான முசுருடி. நல்ல வேலை அவர் கண்ட்ரோலில் நம்ம இல்லை, இருந்திருந்தோம் தொலைஞ்சோம். அவருக்கு நீன்னு இல்லடி, பொண்ணுங்கனாலே பிடிக்காதான். ஹாஸ்பிட்டலில் பேசிக்கிட்டாங்க, ஏதோ அவர் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா, அதுக்கு அவர் ஒய்ஃபை தேடிக்கிட்டு இருக்காராம். பாத்தியா பிரணத்தி, இந்த பணக்காரங்களை வேணும்னா வச்சுக்குவாங்க, வேண்டானா தூக்கி எறிஞ்சிருவாங்க என்றாள். அது சரிதான், ஆனா அந்த பெரிய இடத்து விவகாரம் நமக்கு எதுக்கடி என்றவள். என் சேலரியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு செட்டில் பண்ணுறேங்க ஆயோ, அது வரைக்கும் இந்த வண்டி உங்ககிட்டே இருக்கட்டும். எங்க அரேஞ்சினா பாரு, ஒரு 2000 ரூபாய்க்காடி இவ்வளோ, மெதுவா கொடு, அவசரம் இல்லை. அதுவும் இந்தாம்மா உன் வாகனத்தை நீயே புடி, ஏதாவதுனா ஃபோன் பண்ணிடி, வர்றேன் என்று விட்டு அவள் கிளம்பும் வேளையில், அந்த குழந்தை எப்படி இருக்கு காயோ, இன்னைக்கு செக்கப்புக்கு வந்திருப்பாளே என்றாள். வந்தா, பெருசா எந்த பிரச்சனையும் இல்லடி, சோ கியூட், அவ்வளோ அழகா கோஆப்ரேட் பண்றா. நிஜமாவே ராம் சார் குழந்தையான்னு சந்தேகம் வருது. அநேகமா அந்த குழந்தை அவங்க அம்மாவை போல நினைக்கிறேன். எவ்வளோ பொறுமை தெரியுமா, எவ்வளோ அழகு என்றாள் காயத்ரி. மென் புன்னகை செய்த பிரணத்தியோ என்று தலையாட்டினாள். அதே நேரம் அந்த தனித்தீவில் பரட்டை தலையுடன் முட்ட விழிகளை மட்டும் சுழற்றியவாறு கூர்மையான தன் கத்தியால் மேஜில் விரிக்கப்பட்டிருந்த அவள் கை விரல்களுக்குள் இடையில் குத்தி குத்தி எடுத்து கொண்டிருந்தாள் ஸ்ரத்தா. அவளுக்கு எதிரில் அமர்ந்திருந்த தயாவோ, ஸ்ரத்தா பேபி ஸ்டாப் இட் என்றான் மென்மையாக. அவன் வார்த்தைகளை கேட்டவளின் செய்கையில் வேகம் கூடியதை தவிர்த்து நிறுத்துவதாய் தெரியவில்லை. பேபி, இட்ஸ் ஹர்ட்ஸ் யூ என்றான். அவனை பார்த்து நக்கல் புன்னகை செய்தவள் கத்தியை உயர்த்தி தயாவை பார்த்தவாறு வேகமாக குத்தினாள். அவள் அகன்ற விழிகள் அவனை பார்ப்பதில் எந்த சலனமும் இல்லை. அதே நேரம் தயாவும் ஸ்ரத்தாவை தான் பார்த்து கொண்டிருந்தான். ஸ்ரத்தாவோ கத்தியை அகற்றவில்லை, மாறாக மேலும் அழுத்தினாள். ஆம், தயாவின் கை மேல்தான். உனக்கு நான் சளைத்தவன் அல்ல என்பது போல் அவனும் அவளை பார்க்க, பொறுமை இழந்தவள் ஆவென கத்திக்கொண்டு வேகமாக உருவிய கத்தியை தன்னை நோக்கி திருப்பிய கணம் அவளிடமிருந்து கத்தி பறிக்கப்பட்டது. ஆம், தயாதான். வாட் இஸ் திஸ் பேபி என்க அவன் கையை பார்த்தவள், ஐயோ ரத்தம், சாரி தயா, வெரி சாரி, மருந்து போடவா, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எங்க என்று அவள் பதற்றமாக சுற்றுமுற்றும் பார்க்க, ரிலாக்ஸ் பேபி, நத்திங், சி ஐ அம் குட் என்று அவள் தலையை பற்றி தன் மார்புக்குள் புதைத்து கொண்டான். ஆனால் மற்றொரு கையிலிருந்து குருதியானது கொட்டி கொண்டிருந்தது. சற்று நேரத்தில் கதவை திறந்து வெளியே வந்த தயாவின் முன் ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸும் குளுக்கோஸ் பாட்டிலும் நீட்டப்பட்டது. பாட்டிலை பற்களால் கடித்து துப்பியவன் வாயில் பாதியை சரித்தும் முகத்தில் கொஞ்சம் சரித்தும் கொண்டான். உதயா எங்க வருண் என்று அங்குள்ள உயரமான ஒருவனுடன் வினவ, உங்க அறக்கதவு திறக்கும் சத்தம் கேட்ட உடனே வெளியே போயிட்டார்னா என்றான். யூஸ்வலாக இருக்கிறது போல ரொம்ப ஆழமான காயம் இல்லை, லேசான காயம்தான், அவங்கிட்ட சொல்லிருங்க என்று விட்டு விறுவிறுவென உள்ளே சென்றான். அதே நேரம் சர்வாவின் வீட்டில் அவன் தந்தையின் கையை பற்றி கொண்டு, நான் தான் சொன்னேன்லப்பா, அந்த டாக்டருக்கும் பிரணதிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு. நான் நல்லா விசாரிச்சிட்டேன், அவளே தான் வேலை வேண்டான்னு வந்திருக்கா. ப்ளீஸ் அவங்க வீட்டில் பேசுங்க. பேசுறது என்ன, நம்ம குடும்பத்தில் நீங்கள் எடுக்கிறதான முடிவு, ப்ளீஸ்ப்பா என்று கெஞ்ச, சரிப்பா உன் இஷ்டம், அதெல்லாம் நான் என்ன குறுக்கவா நிற்க போகிறேன். அம்மாவாசை நெருங்குது, நல்ல விஷயம் பேசுறதுக்கு அவ்வளோ நல்லது இல்லைப்பா, 2-3 நாள் போகட்டும், நிச்சயம் பேசுகிறேன் என்றதும், தேங்க்ஸ்ப்பா, நான் கிரண் கிட்ட சொல்லி தனத்தை கிட்ட சொல்லட்டுமா என்றதும், வேண்டாம்ப்பா, அது முறை இல்லை, உன் அம்மாவை பேச சொல்கிறேன் என்றவர், என்னடி நேரம் தான் தனத்தை போய் பார்த்துட்டு வர்றது என்றார் தாடைகளை இறுக்கி. கணவரின் முக பாவனைகளை சர்வ அறிவானோ இல்லையோ, அவர் நன்றாக அறிவாரே. சரிங்க என்றார் பாதி வார்த்தையை விழுங்கியவாறு. தேங்க்யூ சோ மச் பா என்று விட்டு அவன் செல்ல, அடுத்த நொடி தம்பி ஜெயனுக்கு கால் செய்தவர், எங்க இருக்க ஜெயா என்றதும் என்ன பதில் வந்ததோ, அங்கே இரு நானும் வந்துடுறேன் என்று விரைந்தார். கடவுளே, இவர் போற வேகத்தை பார்த்தா அந்த பொண்ணு பிரணத்தி யாருக்கும் எந்த கஷ்டமும் வராம பார்த்துக்கோங்க அம்மா பகவதி என்று கை கூப்பியவாறு வேண்டி நின்றார்.
அடுத்த சில நிமிடங்களில் ஜெயனும் தர்மாவும் ஒரு ஒயின் ஷாப்பில் அமர்ந்திருக்க, விஷயத்த சொல்லிட்டேங்களே, விடுங்க, நான் பாத்துக்கிறேன் என்று கூறும்போதே இருவர் அவர்கள் முன் வந்து நின்றனர். சர்வாவின் தந்தையோ அவர்களை ஏற இறங்க பார்க்க, தன் லுங்கியை கீழே இறக்கியவர்கள் கை கட்டியவாறு, வணக்கம் சார், சும்மா இருக்கும்போது தான் எப்படி, தொழில்னு வந்துட்டா கெட்டப்ப சேஞ்ச் பண்ணிடுவோம்ல என்றதும், என்னவோ பண்ணி தொலைங்க என்று எண்ணியவர், இவங்க சரியா வருவாங்களா என்றார் ஜெயனை பார்த்து. 100% மாட்டினா எத்தனை அடி வாங்கினாலும் கை நீட்டி காசு வாங்கிட்டா ஒத்த வார்த்தை நம்மளை பத்தி விஷயம் வெளியே வராது, நமக்கும் அதுதானே வேணும் என்றான். விவரமா சொல்லிரு என்று கொஞ்சம் பணத்தை தந்துவிட்டு சென்றார் தர்மன். கேட்டீங்களடா, அண்ணே போலீஸு, பெரிய இடம், பார்த்து சுதனமா நடந்துக்கோங்க என்று அவ்விருவரையும் அனுப்ப, ஜெயன் அருகில் இருந்தவனோ, ஏனே உனக்கும் அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணே, இதுல உனக்கு பிரச்சனை இல்லையா என்க. ஒரு கண்ணா? 2 கண்ணுமே அவன் மேலதாண்டா இருக்கு, விட்டுருவேனா என்ன? இதை வச்சு தானா அக்கா கிட்ட நெருங்குவேன்ல, வேற வழி இல்லாம எங்க அக்காவே எனக்கு அவளை கட்டி கொடுக்கும் பாரு என்றான் மர்மமாக புன்னகை செய்தவாறு. மறுநாள் அவசர அவசரமாக கைப்பையை தூக்கி கொண்டு பிரணதி வெளியே வரும் வேளையில் எதிரே வந்தார் சர்வாவின் அம்மா. அவளோ சிரிக்கவா வேண்டாமா என்று எண்ணிக்கொண்டே மெலிதாக இதழ்களை விரிக்க, அவரோ கண்டும் காணாதது போல் வீட்டினுள் சென்றார். இதழ் குவித்து பெருமூச்சு விட்டவள் பொட்டிக் நோக்கி வண்டியை செலுத்தினாள். அவள் வரவுக்கு காத்திருந்தது போல சர்வா நின்றிருக்க, அவனை கண்டதும் ஸ்கூட்டியை மெதுவாக அவன் அருகில் சென்று நிறுத்தினாள். இங்கே என்ன செய்ற சர்வா, உனக்கு டியூட்டி இல்லையா, டிலே ஆயிருச்சே என்றாள். நாளைக்கு தான் பிரணதி, அப்புறம் ஸ்ரீ ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு போகலையாமே. குட் என்றான். நானா ஒன்றும் நிக்கல சர்வா, பரத் டாக்டரோட அண்ணன் தான் வேலையிலேருந்து தூக்கிட்டார் என்றாள். ஓ, எது எப்படியோ எல்லாம் நல்லதுக்கு தான். அப்புறம் அம்மா உங்க வீட்டுக்கு வந்தாங்க பாத்தியா என்றதும், அவர் கண்டும் காணாதது போல் வீட்டினுள் சென்றது நினைவுக்கு வர, என்றால் மெலிதாக தலையசைத்து. சர்வாவோ, எதுக்குன்னு தெரியுமா என்றான் ஆர்வமாக. எதுக்கு சர்வா என்று குழப்பம் கலந்த தோரணையில் அவனை நோக்க, சஸ்பென்ஸ், நைட்டு உனக்கே தெரியும், சரி அதை விடு, இப்ப நீ எங்க வேலை பார்க்கற என்றதும், சர்வாவின் பின்னால் ஒரு பஸ் ஸ்டாண்டின் அருகில் தர்மாவும் ஜெயனும் நின்று கொண்டு இவர்களைத்தான் பார்த்து கொண்டிருந்தனர். ஏனோ அவர்களை கண்டதும் திக்கென்றிருந்தது பிரணதிக்கு. உன்னதான் பிரணதி என்றதும், ஹா என்று நினைவுக்கு வந்தவள், ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நின்று என்னை வேலையை விட்டு அனுப்பினது பத்தலன்னு பொட்டிக்கில இருந்து என்னை வேலையை விட்டு துரத்தணுமா என்றாள். திடீரென அவள் உடல் மொழி பார்வை குரலில் வித்தியாசத்தை உணர்ந்தவன், என்னாச்சு பிரணதி, ஏன் ஒரு மாதிரி பேசுற என்றதும், நான் வர்றேன் சர்வா என்றவள் மனதினுள் சாரி சர்வா என்று எண்ணியவாறு கிளம்பினாள். சர்வாதான் அவளின் இந்த திடீர் மாற்றத்தை புரியாத புதிராக பார்த்து நின்றான். அதன் பின் அன்றைய தினம் இனிதாகவே கழிந்தது பெண்ணவளுக்கு. இரவு 10:30 மணி அளவில் ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் வேலை முடிந்து அவள் திரும்பும் வேளையில் அழைத்த உரிமையாளர் பெண்மணி, பிரணதி, லாஸ்ட் மினிட் ஆர்டர், இது நீ போகிற வழிதான், அந்த ஸ்டார் ஹோட்டல் இருக்குல்ல, அங்க டெலிவரி கொடுக்கணும் என்றதும், கொடுங்கக்கா, பிரச்சனை இல்லை, டெலிவரி செஞ்சுட்டு போறேன் என்று ஆர்டரை வாங்கி கொண்டு அவள் செல்ல முயல, பிரணதி, ஞாபகத்துல வச்சுக்கோ, கஸ்டமரை ரிசப்ஷனுக்கு வந்து வாங்க சொல்லு, அப்படி இல்லைனா ரூமுக்கு வெளியே நிக்கணுமே தவிர உள்ள போகக்கூடாது, பேண்ட் பாக்கெட்ல எப்பவுமே சேஃப்டி திங் வச்சுக்கணும், அப்படிதானக்கா என்றதும், கிரேட் என்றார் அதன் உரிமையாளர். ஹோட்டலை அடைந்ததும் வாடிக்கையாளரை தொடர்பு கொள்ள, என் ஹஸ்பண்ட் இப்போதான் வெளியே போனாங்க, ரூமை விட்டு வெளியே வந்தா மறுபடியும் சரியா வர தெரியாது, நீங்களே வந்து கொடுத்துருங்களேன் என்றதும், சரிங்க மேடம் என்றதும், ரூம் நம்பர் 101 என்றார். ஓகே என்று உயர்ந்து நின்ற அந்த கட்டிடத்தை நோக்கியவள் சற்று தயக்கமாகவே உள்ளே நுழைந்தாள். அதே நேரம் மொபைலை கட் செய்தவாறு ஜன்னல் திரைகளை விலக்கி பிரணதி உள்ளே வருவதை பார்த்து நின்றனர் அந்த 2 ஆண்கள். குட்டி சூப்பரா இருக்கலனே என்றான் ஒருவன். மற்றொருவனோ, இவளை சும்மா அப்படியே மிரட்டி பயங்காட்டிட்டு மட்டும் அனுப்பணுமா என்ன என்றான் தன் ஆடியை தேய்த்தவாறு. அண்ணே, வேலை கொடுத்தது போலீஸ்காரன், சிக்கல் வந்து சேரப்போகுது என்றதும்,
ஃபுல் போதையில இருந்தோம், நிதானம் இல்லைன்னு சொல்ல வேண்டியதுதான் என்றதும் ஹாவென இருவரும் மர்மமாக சிரித்து கொண்டனர். தனக்கு வலை விரிக்கப்பட்டிருக்கிறது என்று அறியாத பெண்ணவளோ 2வது தளத்திற்கு பட்டனை அழுத்திவிட்டு நின்றிருந்தாள். லிப்ட் முதல் தளத்திற்கு வந்ததும் கதவு திறந்தது. முதல் தளத்தில் ரெஸ்டாரண்ட் இருப்பதால் கிட்டத்தட்ட 6-7 நபர்களுக்கு மேல் ஏறினர். அதில் குழந்தையை சுமர்ந்தவாறு ராமும் அடக்கம். குழந்தை பிரீத்தியை கண்டதும் குதூகலமான பிரணத்தியோ கையசத்து ஹாய் என்றாள். ராமு வாயிலை பார்த்து நின்றிருக்க அவன் தோளில் இருந்த குழந்தை பிரணத்தியை நோக்கி இருந்தாள். குழந்தையும் ஹாய் என்று விட்டு என்ன இங்க என்பது போல் சைகை செய்தாள். பிரணத்தியோ சாப்பாடு கவரை தூக்கி காட்டி டெலிவரி செய்ய என்றாள். அந்நேரம் தளமும் வந்துவிட வெளியேறியவாறு முன்னேறி நடந்த ராம் வழக்கத்திற்கு மாறாக அந்த தளத்தில் கடைசியில் ஒருவன் நின்று போன் பேசுவது போல சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டிருந்தான். இதே போல் வித்தியாசமான ஒருவனை கார் பார்க்கிங்கில் பார்த்த ஞாபகம் ராமுக்கு வர ஏதோ சரியில்லை என்று மட்டும் தோன்றியது. 111 ராமின் அறையும் வந்துவிட அதற்கு நேர் எதிர் அறைக்குத்தான் பிரணதியும் வந்து கொண்டிருந்தாள்.